டில்லி முதல்வராக சனிக்கிழமை பதவியேற்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அமைச்சர்கள் விழா நடக்கும் ராம்லீலா மைதானத்துக்கு மெட்ரோ ரயிலில் செல்ல முடிவெடுத்துள்ளனர். அண்மையில் நடந்த டில்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெளியிலிருந்து அளிக்கும் ஆதரவுடன் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அமைச்சரவை சனிக்கிழமை பதவியேற்க உள்ளது. முதல்வர் கெஜ்ரிவாலுடன் 6 இளம் அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். விழா நடக்கும் ராம்லீலா மைதானத்துக்கு தான் வசிக்கும் காசியாபாத்திலிருந்து மெட்ரோ ரயில் மூலம் செல்ல போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் வெள்ளியன்று கூறினார். அவரை பின்பற்றி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களும் ரயில் மூலம் ராம்லீலா மைதானம் செல்ல முடிவெடுத்துள்ளனர். देखते हैं लेकिन मेट्रो से जाएंगे जी। हमारी तरफ से तो कोई वीआईपी नहीं, सब आम आदमी है। मेरे पेरेंट्स, मेरे बच्चे, हमारे जितने विधायक हैं वो सारे के सारे जनता में बैठेंगे। हमारे में से कोई वीआईपी नहीं। अभी आप अन्ना जी से बात करेंगे। காசியாபாத்தில் உள்ள தன் வீட்டில் 3வது நாளாக மக்களிடம் கெஜ்ரிவால் குறை கேட்டபோது 25 வயது மதிக்கத்தக்க ஜமீல் அகமது என்ற இளைஞர் தன் கை மணிக்கட்டை கத்தியால் அறுத்துக் கொண்டார். உங்கள் ரத்தத்தை தாருங்கள், சுதந்திரத்தை நான் தருகிறேன் என்று சுபாஷ் சந்திரபோஸ் கூறியதாக தெரிவித்த ஜமீல் அகமது, உங்களுக்காக என் உயிரையும் தர தயார் என்று கெஜ்ரிவாலை பார்த்து சத்தம் போட்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கெஜ்ரிவால் உடனடியாக இளைஞரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி கூறினார். அதைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் அவரை காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர்.